வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேஷன் யூடியூப் சேனல் நேக்கம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் டிஎன்எம்ஆர்பி நடத்தக்கூடிய ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஎன்எம்ஆர்பி வெப்சைட்லேயே போயிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் டவுனில் போனீங்க அப்படின்னா, ஏன்னா இது 2020 வந்த நோட்டிஃபிகேஷன், அதனால் கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா ஜூனியர் அனலிஸ்ட்ன்ற டாபிக் லைக் பாக்ஸஸ் இருக்கும். அதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் டவுன்லோடிங் தி அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் ஐடியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியில் போயிட்டு மார்ச் 2022 அந்த மந்தில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லைக் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை மெசேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரெண்டுமே இல்லை சார், என்கிட்ட அப்ளிகேஷன் ஐடியும் கிடையாது, மெயிலையும் என்கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் நார்மலாக அஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில், அதிலேருந்து எம்ஆர்பிக்கு மெயில் அனுப்புங்க. ஸோ அவங்க வந்து 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்து லைக் அப்ளிகேஷன் ஐடியை வந்து லைக் அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க. அதில் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி சார் எழுதணும், ஸோ அதை எப்படி அணுகணும், நாங்கள் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கிவன் லைக் 1 week பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, ஆல் ஆஃப் அ சடன் எங்களால் பண்ணிட முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் செல்ஃப் டவுட்லாம் நிறையா வருது. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுதுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து தகுதி தேர்வு தாங்க, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து 1 hour 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஸோ 50 கேள்விகள். இந்த 50 கேள்விகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் லைக் 40% நீங்கள் எடுத்துருக்கணும், ஓகேங்களா. தட் இஸ் 40% நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 40%ன்றது மினிமம் 20 questions, 20 கேள்விகள் மேலே நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் 20 + 1 21 கொஸ்டின்ஸ்னாச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுடைய மெயின்ஸ் பேப்பரையே வந்து மெயின்ஸ் செக்ஷனே வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா லைக் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓஎம்ஆர் இல்லாத கண்டிஷனால பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து லைக் உங்களுக்கு வந்து கொஸ்டின் லைக் உங்களுடைய நீங்கள் சிஸ்டமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கொஸ்டின் நம்பர்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஏ அப்படின்றதுலேருந்து 50, 1, 2 அப்படின்றது 50 வரைக்கும் இருக்கும். ஸோ 51 இருந்து லைக் 150 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி, அதாவது மெயின்ஸ், ஓகேங்களா. நமக்கு 7 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இது 1 மணி நேரம் அவர்கள் கால்குலேட் பண்ணது. இது தமிழுக்கு 1 மணி நேரம், மெயின்ஸுக்கு முதன்மை தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம், 2 hours. ஸோ இஃப் அட் ஆல் யூ குட் அலாட் தி டைம் பை யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து தமிழில் வந்து நான் 1 மணி நேரம் முடிச்சுட்டு தான் நான் மெயின்ஸ் போகணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா எடுப்புலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். லைக் கிளிக் பண்ணுறப்ப லைக் அதுவுமே சொல்கிறேன், உங்களுடைய மூடை பொறுத்து தான் நீங்கள் வந்து லைக் த வே யூ ஆர் ப்ரெசென்டிங் அங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது, அன்னைக்கு டேயில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கடைசியில் பார்ப்போம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் எங்கே சார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது 10வது மட்டும் கிடையாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது தமிழ் மட்டும் படித்தால் பத்தாது, 6 முதல் 10வது வகுப்பு வரை தமிழ். ஸோ அதுக்காக ரொம்ப மெனக்கட்டு லைக் இருக்கக்கூடிய எல்லா ஆதரம் இந்த டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரி எல்லாமே உட்காந்து படிக்கணுமா, Group 4 Group 2 படிக்கிற மாதிரி படிக்கணுமா சார் அப்படின்னா அப்படியும் கிடையாது. லைக் நம்ம வந்து ஒரு பிரித்து எழுதுக, இலக்கணத்திலே நீங்கள் 20 ஸ்கோர் பண்ணலாம், பட் அதை லைட்டாக எடுத்துக்காதீங்க, அதுவுமே நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையிலிருந்து, அதாவது மண்டேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 3 டெஸ்ட் நம்ம அகாடமியில் போக போகுது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கூடயே லைக் எல்லா தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் 5 ஸ்டாண்டர்டுக்கும் 5 நாட்களுக்குள்ள 6வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு இருக்க போகுது. ஸோ இதுதான் தமிழை பற்றி. ஸோ 10th லெவல் வரைக்கும் நீங்கள் படித்தா போதுமானது.
ஏற்கனவே நீங்கள் வந்து டிஎன்பிசிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். அது ஆனால் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா தகுதி தேர்வு வந்து சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஜெனரல் பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப லைட்டாகவும் நம்ம எடுத்துக்கூடாது. பட் டிஎன்பிசி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எம்ஆர்பி. லைக் எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் வந்து மாடரேட்டாக இருக்குன்றதை நம்ம நம்பலாம் கண்டிப்பாக. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின்ஸ், ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கேள்விகள், 100 questions, ஸோ 100 கேள்விகள் லைக் 100 questions 2 hours, ஓகேங்களா. 2 hours. தென் போத் மீடியம், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும், 2 லாங்குவேஜுமே இருக்கும் கொஸ்டின்ஸ். ஆனால் நீங்கள் தமிழ் மீடியமில் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கூட நான் தமிழ் மீடியம்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா கூட ஓகேங்க. தமிழ் மீடியம் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருந்தா கூட ஓகேங்களா. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பார்க்குறது பெஸ்ட்டு, சால சிறந்தது அப்படின்னு நான், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா லைக் எஃப்எஸ்ஓவில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எஃப்எஸ்ஓவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் லைக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஒரு கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு கொஸ்டின், தமிழ் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் தமிழ் இங்கிலீஷ் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ 2 hours 120 minutes தான் இருக்குது. லைக் 100 கேள்விகள். ஸோ ரொம்பவும் கடினமாக இருக்காது, அப்படி செட் பண்ண முடியாது, ரொம்பவும் எளிதாகவும் இருக்காது, டைம் பத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அதுதான் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டியோடைய ஒரு கடமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி சார் நாங்கள் படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அகாடமியில் டெஸ்ட் பேட்சில் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ஸோ டெஸ்ட் பேட்சும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து கேள்வி என்ன அப்படின்னா சார் ஓகே, ஆனால் ஒரு யூனிட்டே பார்த்திங்க அப்படின்னா 1 day டைம் கூடலாம் கொடுத்துருக்கீங்க, டைம் பீரியட் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றப்போ ஸோ லிட்ரலி வி டோன்ட் ஹேவ் டைம். லைக் எங்களுக்குமே டைம் இல்லைன்னு வைங்களேன். இல்லைனா நம்ம வந்து லைக் இவ்வளோ ஆல் ஆஃப் சடன் அவங்க வந்து டக்குன்னு ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல யாருமே. லைக் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணிடுவோங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே, ஓகேங்களா. ஸோ வந்து லைக் இப்போ வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், கண்டாமினன்ட்ஸ், டாக்ஸின்ஸ் அண்ட் ரெசிடியூஸ் ரெகுலேஷன் 2011 அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோட யூனிட் 1ல் இது ஒரு டாப்பிக்குங்க. ஸோ இதில் இருந்து மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா லைக் கொஸ்டின்ஸ் அந்த லாஸை வச்சு மட்டுமே, ஓகேங்களா. ஸோ டோட்டலி we prepared around 78 questions from that law only. ஸோ ஒவ்வொன்றுலையும் பார்த்திங்க அப்படின்னா லைக் which of these is not a permitted fluoroquinol because all are prohibited அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராகிபிட்டட். லைக் சிப்ரோஃப்ளாக்சலின் எல்லாமே ப்ராகிபிட்டட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா how many specific dazzle components are listed in the prohibited. லைக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லைக் செக்ஷன் 2ல் கொடுத்துருப்பாங்க. இந்த லைக் ரெகுலேஷன்ஸில் செக்ஷன் 2ல் இருக்கும், அதில் இருந்து கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி பெக்குலராக அந்த ஆக்டை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு பதிலாக கூட நம்ம வச்சுக்கலாம். லைக் எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த ஆக்டை படிச்சிங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், ரொம்ப நல்லது. ஆனால் அது படிக்க முடியாதுன்ற பட்சத்தில் இதை படித்தாலே போதுமானது. ஏன்னா எக்ஸ்பர்ட் டீம்ஸ் லைக் எல்லாருமே உட்காந்து பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே உட்காந்து தான் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டீம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா போர்ஷன்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ரிவேஷன்ஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே அப்ரிவேஷன்ஸ். ஸோ இதை மட்டும் நம்ம கவர் பண்ணாவே போதுமானது. லைக் சிஎல்ஏ அப்படின்னா சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி, அப்பேடா, இஐசி, எஸ்ஐஎஸ், பிஸ்ஸு, எம்பிடா, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க, அப்ரிவேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அட்லீஸ்ட் வி குட் கெட் லைக் 1 or 2 questions ஃப்ரம் திஸ். லைக் அப்ரிவேஷன்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடல் லைக் எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட், லைக் ஃபைனல் ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் லைக் ஃபெசாய் ஆக்டில் 2006ல் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்ட். ஸோ அதிலிருந்து மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா வி ப்ரிப்பேர்ட் அரௌண்ட்
லைக் 236 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ 66 பேஜஸ் உட்காந்து படிக்க முடியாதவங்க இந்த 236 கொஸ்டின் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக எப்படியும் கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிக்கிற அளவுக்கு தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா யூ குட் கிராக் இட். லைக் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்சிங். ஓகேங்களா? ஸோ லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் ரெகுலேஷன் 2011 அந்த ரெகுலேஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ப்ரிப்பேர்ட் அரௌண்ட் டோட்டல் ஆஃப் அரௌண்ட் லைக் 118 கொஸ்டின்ஸ், 118 கேள்விகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸுக்கும் லைக் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அது எல்லாத்துக்குமான லைக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஸ்டின்ஸ் மூலிமா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து எங்களுடைய கொஸ்டின் பேங்க்குக்காக நாங்கள் ரெடி பண்ண வச்சது. ஆனால் இது எல்லாமே டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸ் நம்மளை நம்பி கேட்குறாங்க அப்படின்றப்போ ஓகே கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்தாச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்க. ஸோ யூனிட் 1உடைய டெஸ்ட்டு இதை வந்து சாட்டர்டே ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேங்களா, மேட்ச் த ஃபாலோயிங் லைக் என்னென்ன செக்ஷன்ஸ் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது வித் இது வந்து ஆன்சர் கீ. ஓகேங்களா? வித் ஆன்சர் லைக் கொஸ்டின் தனியாக இருக்கும், ஆன்சர் தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்லேயும் நம்ம எழுதிக்கலாம் அண்ட் பிடிஎஃபாகவும் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 200 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம சொல்லியிருந்த மாதிரி 200 கேள்விகள். ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலேஷன்ஸில் மட்டும் ஃபெசாய் அண்ட் இன்டர்நேஷனல் பாடிஸில் இருந்து மட்டுமே நமக்கு 200 கேள்விகள் இந்த டெஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ அது கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குமா சார் அப்படின்ற டவுட்டு சில பேருக்குலாம் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்றது. ஆஸ் பர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்காலிக் பீவரேஜஸ் ரெகுலேஷன் படி எந்த ஆல்காலிக் பீவரேஜஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ். அதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கால் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்றது கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு ரேண்டமாக காமிக்கணும் அப்படின்னா பாருங்க லைக் NPOP implemented by. ஸோ இந்த ப்ரோக்ராம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் லைக் அண்ட் FBO wants to start a new organic food business. What is the prerequisite for starting a new organic food business? அவர் யார்கிட்ட போகணும் அப்படின்னா NPOP அண்ட் PGS இந்தியா அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ இது அண்ட் லைக் அகைன் ரெகுலேஷன்ஸ்லேருந்து ஏன்னா இந்த டாப்பிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் ரெகுலேஷன்ஸ்லேருந்து மோஸ்ட்லி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண முடியுமோ லைக் ASTA அப்படின்னா என்னது அமெரிக்கன் ஸ்பைஸ் ட்ரேட் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ த எவலுவேஷன் லெபார்டரி ஸ்பைஸ் போர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் எங்கே பண்ணுறாங்க அப்படின்றது கொச்சின் லைக் 1989. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று லைக் 200 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் டெஸ்ட்டில். செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அக்ரிடேஷன். ஓகேங்களா? ஸோ லேப் ISO ஸோ அண்ட் அக்ரிடேஷன்ஸை பற்றிக்கான யூனிட்டு செகண்ட் யூனிட் பிளானிங் லைக் லெபார்டரி செட்டப்போடைய பிளானிங்கு. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து வித்தவுட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ISO IEC 17025 இஸ் அ ஃபுட் பிஸ்னஸ் லைக் ஃபுட் அனாலிசிஸ் லெபார்டரி என்ன கண்டெஸ்ட்டுக்காக அது பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி லைக் அரௌண்ட் வி கிரியேட்டட் 200 கொஸ்டின்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 200 கேள்விகள். ஸோ லாஸ்ட்டில் லெபார்டரி சேஃப்டியை பற்றி இருக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு 200 கேள்விகள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைம் இல்லை சார் அப்படின்னாலுமே நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடுற மாதிரி தான் நாங்கள் லைக் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம கொஸ்டின்ஸ்லேருந்து வரும் அப்படின்றதில் நாங்கள் வந்து உறுதியாகவே இருக்கிறோம். லைக் கொஸ்டின்ஸை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா லைக் இஃப் அட் ஆல் லைக் யூ நீட் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 96 ஓகேங்களா 9600111339 or so we are AKM Academy வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சியில் இருக்கிறோம் நாங்கள். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் பிளேஸ். ஓகேங்களா? லைக் அடுத்து 8838 107 804
ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. லைக் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அட் அ காஸ்ட் ஆஃப் அரௌண்ட் ஒன்லி ஜஸ்ட் 1000. ஓகேங்களா, 1000 ரூபா தான் சார். இன்னுமே லைக் கம்மி பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கூட சில பேர்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் எஃபர்ட் ஆஃப் மெனி பீப்புள். நிறைய பேர் இதுக்காக வேலை செய்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி வி ஹாவ் டு give remuneration to everybody. So that is the cost of things around it. Like hope you people will understand, like do your preparation continuously. Like நல்ல ஹோப் வச்சுட்டு படிங்க. இந்த ஒரு வாரத்துக்கு ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. லைக் காலையில் எடுத்து படிங்க, நைட்டு ரிவிஷன் பண்ணுங்கள், டெய்லி என்ன படிச்சிங்கன்ற ரிவிஷன் பண்ணுங்கள். 100 கேள்விகள், 100 கேள்வியில் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் கிடையாது. லைக் அது எப்படி அட்டன் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 80 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ வெறும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, லைக் ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு 100 கேள்வியில் நமக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நம்பிக்கையோடு படிங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோட லைக் கொஸ்டின் பேங்க்ஸ்லாம் வச்சு படிங்க. யூ வில் கெட் டு இட். ஸோ அவர் பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ பீப்பிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.